இது ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு. நான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஜாலியா டெர்ரஸ்ல பிரியாணி செஞ்சு சாப்பிடணுன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. சண்டே வந்து வீட்ல எப்பவுமே நம்ம நான்வெஜ் செய்வோம் இல்லையா? அதனால வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுருவோம். ஆனா வந்து ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். நம்ம வந்து ஒரு தடவ டெர்ரஸ்ல பிரியாணி செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு, நாங்களும் பிளான் போடும்போதெல்லாம் எங்களுக்கு கரெக்ட்டா அமையல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே பிளான் பண்ணியிருந்தோம். சரி நாளைக்கு செய்யலான்ட்டு. பசங்களுக்கும் ஹாஃப் இயர்லி லீவ் இருக்கு இல்லையா? அதனால அவங்களும் வந்து ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, நாளைக்கு போயிட்டு மேல செய்யலான்னு சொல்லிட்டு, நானும் என் ஃப்ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து செய்யலாம். பிளான் போட்ட மாரி வந்து சண்டே மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்து, வீட்லயே வந்து இன்னைக்கு கிளீன் பண்ணி, அதுக்கு சிக்கன் கவாப்க்காக இன்னைக்கு மசாலா இது ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா வந்து, பிரியாணி செய்றேன் இல்லையா? அதனால வந்து பிரியாணிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு. அப்பதான் அந்த சிக்கன் வந்து டேஸ்ட்டா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு. இதில பார்த்தீங்கன்னா, என் பசங்க தான் நெறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா பாத்திரமும் கீழ இருக்கிற பாத்திரம் எல்லாமே மசாலா ஆகட்டும், எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சுட்டுருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையானது எல்லாமே வந்து அவங்க கட் பண்ணி, எல்லாமே வாஷ் பண்ணி குடுத்து வச்சிருந்தாங்க எனக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கீழ ரெடி பண்ண சிக்கன் எல்லாமே மேல எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாமே கட் பண்ணி குடுத்துட்டுருந்தாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டு, பேசிட்டே பண்றதுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. பசங்க பார்த்தீங்கன்னா, நல்லா ஜாலியா, ஹேப்பியா விளையாடிட்டு இருந்தாங்க. காத்து செம்ம காத்துங்க மேல. அதனால வந்து கொஞ்சம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த இதிலே எப்படியோ செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆத்விக் சண்டே பிரியாணி நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு, அவனே வந்து அடுப்பு பத்த வைக்காமலே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஓகேன்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் பத்த வச்சு குடுத்துருந்தாங்க எனக்கு. ஏன்னா, இந்த ஸ்டவ் கொஞ்சம் பத்த வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் தான் எனக்கு. ப ஸ்டார்ட் பண்ண உடனே நெருப்பு மேல வரும்ல, அந்த ஒரு பயம் இருந்தது. சரி ஃபர்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுலான்னு சொல்லிட்டு, கத்திரிக்காய் வந்து எல்லாமே கட் பண்ணி, பிஸ்மில்லான்னு செய்ய ஆரம்பிச்சேன். பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா வந்து எல்லாமே நல்லா பண்ணிட்டுருந்தோம். காத்தும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா வந்து இந்த அடுப்புல வந்து சீக்கிரம் செய்றதுனால வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ள எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சதுங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நல்ல இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் அடுப்புன்றதுனால சீக்கிரம் முடிஞ்சது எனக்கு வேலை எல்லாமே. என்னன்னா என் கூட என் ஃப்ரெண்டு நெறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் சீக்கிரம் 1 ஹவர்ல முடிஞ்சது. இல்லன்னா அந்த அளவுக்கு முடிஞ்சிருக்காது. பார்த்தீங்கன்னா, ஹசினா ஷெரீன் வந்து இதில வேற மியூசிக் வேற வச்சு விட்டாங்க. இத கேட்டுக்கிட்டே பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் வந்து ஆ இது வேலை வந்து கஷ்டமே தெரியாது உங்களுக்குன்ட்டு. சரின்ட்டு அதுவும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது. கஷ்டன்றது எதுவுமே தெரில. மேல வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பண்றது ரொம்ப ஹாப்பி தான். இது மாரிலாம் நீங்க யாரெல்லாம் இந்த மாரி பண்ணியிருக்கீங்களோ, அவங்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே வந்து எங்களுக்கு கத்திரிக்காய் பச்சடி கரெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரியாணிக்காக தான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன். பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துட்டு வந்து சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு கடாயில ஆயில், அப்புறம் கீ எல்லாம் லவங்கம், பட்டை எல்லாமே போட்டுட்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருந்தது. இது காத்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டவ் நெருப்பு கரெக்ட்டா எங்களுக்கு செட் ஆகல. இருந்தாலும் ஓகே தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆத்விக்கும் அஜ்மலும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஹாப்பியா விளையாடிட்டு இருக்காங்க. ஆத்விக்க சொல்லவே வேணாம். அம்மா பிரியாணி, அம்மா பிரியாணின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு அத செய்ய செய்ய ரொம்ப அவன் ரொம்ப ஜாலியாயிட்டான் அவன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து, என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து இந்த அரிசியெல்லாம் ஃபர்ஸ்ட்டே ஊற வச்சு குடுத்துட்டாங்க. இது வந்து ஜீரா ரைஸ் தான் இது, சீரக சம்பால. அ இந்தியா கேட்ல வாங்கியிருந்தேன். அரிசி நல்லா தான் இருக்கு. சண்டே நம்ம எப்பவுமே வந்து வீட்ல வந்து செய்றதுனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போரிங்கா இருக்கும். என்னடா வேலை அதிகமா செஞ்சுக்கிட்டே இருக்கோமேன்னு அந்த ஒரு எண்ணம் தோணும். இப்ப மேல வந்து செய்றதுனால என்னவோ தெரியலங்க, எனக்கு வந்து அந்த ஒரு டென்ஷன், அந்த டயர்ட்னஸ் எதுவுமே இல்ல. சமைக்கிறது வந்து அவ்ளோ ஜாலியா இருந்தது எங்களுக்கு. இன்னும் வேற எதனா செய்யலாமான்ட்டு தான் எங்களுக்கு ஆர்வமா இருந்தத தவிர வந்து, இன்னும் செய்யணும் எப்போ முடியுன்ற அந்த ஒரு இது வரல. ஆனா கரெக்ட்டா வந்து 1:30க்கு நாங்க எல்லாமே முடிச்சுட்டோம். 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 1:30க்கு எல்லாமே முடிச்சுட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து அரிசி எல்லாமே போட்டு இப்போ தம் குடுத்துடலான்ட்டு. உப்பு, காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஓகேன்ட்டு தம் குடுத்துட்டேன். பாருங்களேன் அரிசி சூப்பரா வரும் பாருங்க. இந்த சீரக சம்பான்றதுனால வந்து வாசனை நல்லா கம கமன்னு இருக்கு. அஜ்மல் வந்து கீழ இருக்கும்போது சொல்லியிருந்தான். அம்மா கீழ வரைக்கும் வாசனை நல்லா வருதும்மான்னு சொல்லியிருந்தான். சரி ஓகேன்ட்டு சீக்கிரம் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க சாப்பிட்றதுக்காக. ஓரளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கூட வந்து புதினா சட்னி இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, சரி ஆளுக்கு புதினாவும் எனக்கு பிச்சு குடுத்துட்டாங்க. அதையுமே செஞ்சு வச்சுடலாம். இது மட்டும் எதுக்கு கம்மியா வைக்கணும்னு சொல்லிட்டு, இதையுமே ஸ்டார்ட் பண்ணி புதினா சட்னிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடைசியா பார்த்தீங்கன்னா வந்து தான் சிக்கன் கபாப் செய்யலான்னு சொல்லிட்டு,
சிக்கன் கபாப்க்கு வந்து நல்லா ஊறி இருந்தது மசாலா. அதனால் வந்து ரெடி பண்ணி இன்றைக்கி சிக்கன் கபாப்புமே ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் கபாப், கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி, புதினா சட்னி இது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் 1 ஹவரில். சிக்கன் கபாப் செய்யும் போதே வந்து அஜ்மலும் ஆத்விக்கும் வந்து ரொம்ப எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு என் பசங்களாமே கூட வந்து அசினா ஷிரனும் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் இப்போ வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க என் ஃப்ரெண்டு. அதுக்குள்ளே நாங்கள் செய்கிறதுக்குள்ளே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்க. அவங்க பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வாழை இலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாழை இலையில சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு பிரியாணிக்கு வாழை இலை நல்லா தானே இருக்கும். அதனால் வந்து எல்லாமே வாழை இலை தான் சர்வ் பண்ணோம். எல்லாமே ஆளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டதுனால ரொம்ப எங்களுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த கிளைமேட்க்கு வந்து இந்த சூடான பிரியாணி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது கிளைமேட்டும் வந்து டல்லாக தான் இருந்தது. காற்று நல்ல காற்று, மொட்டை மாடி வேறையா சொல்லவே வேணாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னொரு தடவையும் இந்த மாதிரி செய்யணும். ஏன்னா ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. இன்ஷால்லா அதையுமே வந்து ரெடி பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வீக் டேஸில் எப்போனா ஒரு டைம் வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் இன்ஷால்லா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அவங்க என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ணும் ஜாலியான்ட்டு. வெளியே எங்கேனா போய் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு மொட்டை மாடியில் என்ஜாய் பண்ணுறது இன்னும் சூப்பர் இல்லையா? ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.